பேர் தேவராஜுங்க. நான் கவுண்டம்பூரில் குடியிருக்கிறேன். காவல் நிலையத்துக்கு அருகில் இருக்கிறேன். அவிநாசிபாளையம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அடுத்தடுத்த குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் பீதி. அவிநாசிபாளையம் காவல் நிலையத்திற்கு பின்புறம் இருக்கின்ற இந்திரா நகர் பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு 1,25,000 மதிப்புள்ள 2 சக்கர வாகனம் இரவு நேரத்தில் மர்ம நபர் திருடி சென்ற விஷயம் தெரிந்து இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் அவிநாசிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து இதுவரை தனது திருட்டு போன 2 சக்கர வாகனத்தை கண்டுபிடித்து தரவில்லை எனவும் விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் சதீஷ் என்பவர் வண்டி கிடைத்தால் தருவதாக தொடர்ந்து கூறி அலைக்கழித்து வருவதாகவும் வேதனையை தெரிவித்தார். என் பேர் தேவராஜுங்க. கவுண்டம்பூரில் குடியிருக்கிறேங்க. என் வண்டி காணாமல் போயிடுச்சு. ஹோண்டா யூனிக்கானுங்க. 1.25 லட்சம் வண்டி. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேங்க. சதீஷ் சார் பார்க்குறது 5 நாள் ஆச்சுங்க. இன்னும் எந்த தகவலும் வரலிங்க. எங்கள் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி அவர் 2-3 வீட்டுக்கு போயிருந்தா. அப்புறம் அந்த சிசிடிவி காட்சியும் போயிருக்கு. ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் கூலி வேலைக்கு போயிட்டு இது வரைக்கும் எனக்கு வண்டி இல்லாமல் வேலைக்கே போக முடியலைங்க. ரொம்ப பாதிப்பாக இருக்கிறேங்க. சதீஷ் சார் தேடி தரேன்னு சொன்னாங்க. 2-3 நாள் ஆச்சுங்க. இன்னும் எந்த நியூஸும் வரலைங்க. ஒரு 5-6 நாள் ஆச்சுங்க. சதீஷ் சார் போகிறப்ப எத்தனை சொல்லிட்டு இருக்கேன். தேடிட்டு இருக்கிறவங்க இன்னும் எந்த நியூஸும் வரலைங்க. நான் கூலி வேலைக்கு போகிறதுனால வண்டி இல்லாத வேலைக்கே போக முடியல. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இந்த குற்ற சம்பவத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இதே அவிநாசிபாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பொள்ளிக்காளிபாளையம் அருகே பல்லவராயன் பாளையம் பகுதியில் ஒரு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே இருந்த சுமார் 5 பவுன் தங்க நகை மற்றும் ரூபாய் 3,000 திருடு போயிருக்கிறது. அந்த திருட்டு வழக்கிலும் மேற்படி அவிநாசிபாளையம் காவல்துறையினர் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை. காவல் நிலையத்திற்கு அருகிலேயே திருட்டு சம்பவம் நடப்பதால் அவிநாசிபாளையம் காவல்துறையின் செயல்பாடுகளில் பொதுமக்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர்.